பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்க இந்த டெசர்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இதுதான் போச்சடு பியர்ஸ். இதுக்கு முதல்ல என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். 2 கப் வாட்டர்மெலன் ஜூஸ், 1 கப் ஆரஞ்ச் ஜூஸ், ஒரு பேரிக்காய், ஹோல் ஸ்பைசஸான ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் அனிஸ், ஒரு கிராம்பு. அடுத்த ஸ்டெப்பாக இந்த பேரிக்காவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதையும் பார்க்க போகிறோம். இந்த பேரிக்காவை மேலேருந்து இந்த மாதிரி தோலை நல்லா பீல் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த டைப் ஆஃப் பேரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்தியன் வெரைட்டி தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் ஸ்கின்னும் ஹார்டாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டே நல்லா ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த பேரிக்காய் ரிமூவ் பண்ணும்போது இந்த மேலே இருக்க காம்பை அப்படியே நீங்கள் வைக்கணும். அதை எடுத்துடக்கூடாது. ஏன்னா போச்சடு பியர்ஸில் ட்ரெடிஷ்னலாகவே அந்த பேரிக்காவோட காம்பு இருக்கும். அது பார்க்கவும் அழகாக இருக்கும். அந்த பேரிக்காவோட கீழ்ப்பகுதியுமே கத்தியை வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட உள்ளே விட்டு எடுக்கிற ஸ்கூப்பர்ஸ் மாதிரி இருந்தாலும் அதுவும் வச்சும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம பேரிக்காவை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு சாஸ்பேன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் நம்ம பால் பாத்திரம் மேக்ஸிமம் டீ போட அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் சாஸ்பேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பெருசானதையே எடுத்துக்கோங்க. இந்த சாஸ்பேனில் தான் இன்றைக்கி நம்ம போச்சடு பியர்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளேம் இருக்குல்ல, இது சிம்மிலே தாங்க இருக்க போது. கிட்டத்தட்ட பேரிக்காய் இந்த பாத்திரத்தில் இருக்க வரைக்கும் இந்த பேரிக்காய் ரிமூவ் பண்ண விட்டி தான் நம்ம ஹை ஹீட்டுக்கே போக போகிறோம். ஸோ சிம்மிலேயே தான் கிட்டத்தட்ட 35 நிமிஷம் நம்ம இந்த சாஸ்பேனை வைக்க போகிறோம். பேரிக்காவை வச்சுட்டு 1 கப் ஆரஞ்ச் ஜூஸ், 2 கப் வாட்டர்மெலன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் கூட நீங்கள் தண்ணியுமே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பேரிக்காவோட அளவை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, 2, 3 எடுக்கிறீங்கன்னா தண்ணியோட அளவும் சரி ஜூஸோட அளவும் சரி அதிகப்படுத்திக்கோங்க. அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ண தான் நல்லாயிருக்கும். இந்த பேரிக்காய் முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிறோம். இது கூட நம்ம ஹோல் ஸ்பைசஸான பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனிஸ் இந்த 3ஐயும் சேர்த்துக்கிறோம். இந்த பேரிக்காவை நம்ம இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைக்க போகிறதில்ல. இதை நம்ம பெரட்டி விட்டு ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சு நம்ம பேரிக்காவை குக் பண்ண விட போகிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து இருக்க ஒரு 30 நிமிஷம் நம்ம ஓப்பன் ஃப்ளேமில் தான் பேரிக்காவை திருப்பி விட்டு நம்ம பேரிக்காவை குக் பண்ண போகிறோம். ஏன்னா போச்சடு பியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பியர்ஸ் நல்ல சாஃப்டாக குக் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த வாட்டர்மெலன், சிட்ரிக் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இறங்கும் போது அந்த போச்சடு பியர்ஸ் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் திருப்பி விடணும் இன் பிட்வீன். அப்போ தான் எல்லா சைடுமே பேரிக்காய் நல்லா குக் ஆகி வரும். இந்த போச்சடு பியர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான டெசர்ட். அதுவும் மெயினாக டயட்டில் இருக்கவங்க, ஸ்வீட் இல்லாமல் நேச்சுரலாகவே ஒரு நல்ல ஹெல்த்தியான டெசர்ட் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாத்துக்கும் இது சூப்பர் டெசர்ட். இப்போ 35 நிமிஷம் ஆச்சு. நான் இந்த பேரிக்காவை தனியாக எடுத்து ஒரு பிளேட் பண்ணிடுறேன். இந்த சாஸ்பேனில் கிராம்பு, பட்டை, ஸ்டார் அனிஸ் இந்த 3ஐயும் நம்ம தனியாக எடுத்துடணும். இப்போ இந்த உள்ளே இருக்க வாட்டர்மெலன் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் தண்ணியாக தான் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்க போகிறேன். அதில் பாருங்கள் எவ்வளோ வாட்டரியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை நான் திக்கன் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு நம்ம 10 நிமிஷம் ஆகும். இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. அதே நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா இந்த சுகர் ஆட் பண்ண வேணாம். நீங்கள் அதுக்கு பதில் நேச்சுரலாகவே அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் ரொம்பவே எம்மியாக இருக்கும். இந்த சுகர் சேர்த்து இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கலக்கிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது இந்த திக்கனிங்கில். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா திக்காகி கலரும் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இதுதான் நம்ம திக்கான சாஸ் ரெடி. இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம பேரிக்காய் மேலே ஊற்ற போகிறோம். அப்போ இந்த பேரிக்காய் மேலே அந்த சாஸோட கன்சிஸ்டன்சி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்படி தான் இந்த பேரிக்காவை சுற்றி போர் பண்ணி விடணும். பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க மட்டும் இல்லைங்க, உண்மையாகவே சூப்பர் ஹெல்த்தியான டெசர்ட் ரெசிபி. ட்ரெடிஷ்னலாக ரெட் வைனை வச்சு பண்ணுற இந்த ரெசிபியை இன்றைக்கி நான் என்னோடய ஓன் வேரியேஷனில் செஞ்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கும் யூனிக்கான ரெசிபியும் தமிழில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் பை ஹரிணி. அதே மாதிரி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பாய். மிச்ச கிளிப்ஸை நான் மியூசிக்கோடு அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.